நான் யாருன்னு தெரியுமா? ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே அது ரொம்ப பாருனுக்கு. யார் போகிற வாழை விட்டு வரும்போது அங்கே யார் நிற்கிறாங்க? யார் ராஜே? இவ்வளோ பேரா? என்னடா அது அங்கே சின்னதாக தெரியும், இவனுக்கு இவ்வளோ பேர் இருக்கானுங்க. என்ன அவன் வந்து ஒருத்தனை கேட்பான், யாருன்னா இவனுங்க இவ்வளோ பேர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க? இவன் தலைவன் ஒருத்தர் இருப்பான், இவனுக்கு யார் அது? எங்கே? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இந்த இருந்து தப்பிக்கணுமே. இவன் யார்? இவன் அங்கே யாரும் இருக்காங்க? யார் இவன்? டேய், நான் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவன். நீ யாருன்னு தெரியாம என்கிட்ட வந்து மோதிட்ட. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேன்னு பாடுற. நான் அப்படிலாம் பாட மாட்டேன். நான் கொடூரமானவன். நீ சின்சான்னு ஒரு பையனை வச்சுருக்கியாமா? அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? நான் சின்சான் எனக்கு தெரிஞ்ச பையன், எங்கள் தெரிஞ்ச பையன் தான். அவனுக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படிடா தெரியும்? அதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும். நான் இறக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து உன்னை சின்சானை கடத்திட்டு போயிடுவான். அதுக்குள்ளே நீ காப்பாற்றிக்கோ. என்னது, சின்சானை கடத்திடுவானாமா? ஐயோ, இவன் என்னடா இல்லங்கம்மா இருக்குது. சரி, நான் ஏறி போய் சின்சான் நான் போயிட்டு வந்து நான் இது பண்ண விட மாட்டேன்டா. இருடா, என்னடா இது, சின்சான் வேறு காணோன்றாங்க, பயமாக இருக்கு. சரி, யார் அது? எங்கே போய்? நாய் சேகர், நான் அந்த நாய் இருக்க நான் தான். சின்சானை நான் தான் கடத்திட்டு போயிட்டுருக்கிறேன். இந்த வண்டியில் தான் சின்சான் இருக்கிறான். என்னை காப்பாற்றுங்க. டேய் அமைதியர்ரா. அவ்வளோதான் உனக்கு, அவ்வளோதான் பாஸ். நீங்கள் சொன்ன மாதிரியே சின்சானை கடத்திட்டு வந்துச்சு. இவனை நான் என்ன பண்ணுறது? இவன் என்ன மாதிரி ஒரு மிருகமாக மாற்றி இவனோட அரக்கனாக மாற்றிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள் பாஸ். அப்படிலாம் நீ பண்ணாத, அவ்வளோதான் சொல்லுவோம் உனக்கு. என்ன, நீ வச்சிரு. அவனை வச்சு நம்ம ஃப்ராங்க்லின்ட்ட காசு வாங்கி நம்ம பழைய ஊரத்துக்கு நம்ம மாறிடலாம், சரியா? அப்போனா சரி, இவனை வச்சு நம்ம எதுவும் பண்ண வேணாம். நான் கடத்தி போயிட்டு அந்த ரேம்புக்குள்ளே இருக்கிற இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக அந்த ஃப்ராங்க்லினுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். சூப்பர். எஸ்எஸ் கடைக்கையும் வீடியோ போட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து போட்ட மாதிரியே இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிற டானியை நம்ம இது பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஏன்னா இந்த டைனோட தெரிஞ்ச பையனையும் கடத்திட்டோம். இது ரொம்ப டேஞ்சரஸ். அவன் எதாவது பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம இது பண்ணிடுவோம். இந்த ஃப்ராங்க்லின் வேறு ரொம்ப டேஞ்சரஸான ஆளுடா. ஐயோ, என்ன பண்ணுறது? ஏமா இருக்குது. சரி விடு, நம்ம தான் ஒரு மிருகமாச்சே, அரக்கனாச்சே, எவனாலையும் நம்மளை தான் கடிக்க முடியாது. நாங்களா யாரு? நாய் இறக்கம் பயிலக்கடா கொடூரமா அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்ம ஏரியாவுக்கு போனால் நம்ம தான் நம்ம ஏரியாலே கெத்து. இந்த ஃப்ராங்க்லின் தான் அவரை வெத்தாயிரும். நம்ம எப்படியாச்சும் நம்ம பழைய உறவு மாற்றணும். நாய் சேகர் வந்து நாய் இறக்கணும் நம்ம மாதிரியா. ஆமாம், இந்த ஸ்டோரியோட ஹீரோவே நான் தானே. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ரோல் கொடுக்குறான். நம்ம ஃபஸ்ட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். என்னடா இவன்? அண்ணன் தான் வெளியிடே. அண்ணன் நான் இறங்கி வரவா, இந்த சின்சானை காப்பாற்றலாம், எனக்கு தலைவலி. அவங்க அம்மா அப்பா பத்திரமா பார்க்க சொல்லியிருக்காங்க. பேசுகிற கேப்பில் வர லைட்டு போட்டான் பாருங்க. பேசுகிற கேப்பில் லைட் போடாமா? ஏன்னா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. திருப்பி லைட் போடுறேன்னா சேஃப்டிக்கு தான். நீ பேசுறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு போய் சின்சானை காப்பாற்றுறா. என்னடா சார்ஜ் வர 7 தான் இருக்குது. ஐயோ, அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். சின்சானை காப்பாற்றுவோம். இல்லையே, எங்கேயோ வண்டி நிற்கிற மாதிரி இருக்குது. இருங்க, ஆமாடா பாடுறா. அதானே இரு, கேடிஎம் பைக் நினைக்கிறேன். அதான் இது. கலர் மாற்றுவோம். இருங்க, என்ன கலரை மாற்றிட்டு இருக்கான்? அங்கே நம்ம ட்ரெஸ்ஸாக மாற்றுவோம். ஓகே, நான் மூஞ்ச மாற்றியாச்சு. சூப்பர். இப்போ எதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றுற? எவ்வளோ தெரியும்? எனக்கு தெரியுமா? நாய் சேகரோட எவல்யூஷன் இப்படி தான் நாய் சேகராக மாறி இருக்கிறோம். இது வந்து எடிட்டிங் தான். நாங்கள் வந்து இது காமிச்சிருக்கிறோம். சார்ஜ் 2 தாண்டா இருக்குது. எடிட்டிங் அப்படி இந்த மாதிரி தான் நாங்கள் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். இப்போ நாய் சேகரை வந்து நம்ம கடத்தி இப்போ சின்சானை வந்து நம்ம வண்டியில் எழுதிட்டு போயிட்டுருக்கோம். நான் சொல்கிற இடத்துக்கு, அந்த சொல்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு போட்டு லைக் வாங்கிட்டு இருக்கிறான். ஆமாம், நாய் சேகர். இந்த நாய் சேகரோட எவல்யூஷனே காமிச்சாச்சு. கோ பேக் ஸ்டோரி. என்னடா இவன் நம்ம நாய் சேகராக இருந்துட்டு நம்மளே மதிக்கிறது இல்லை.
இந்த சின்சானை போய் நம்ம விற்றுட்டோன்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். இந்த இந்த இவன் பண்ணுறதுனால இதாகுது. என்னடா இது, அங்கே யார் நிற்கிறீங்கன்னு பார்க்காதீங்க, நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, கோஸ் டு சாரி. இந்த சின்சானை கடிச்சிட்டு போய் விற்றா கூட நிறைய காசு வராது. அதை நமக்கு காசு வருது. ஆமாம், இவன் எதுக்கு நம்ம இந்த வண்டி ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது. இது நம்ம போவோம். இந்த கேடிஎம் பைக்கில் தான் போனான். இது அது கேடிஎம் பைக் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு போவோம். என்ன பைக் நாங்கள் எவ்வளோ யூஸ்னா இந்த நாய் சேகர் காமிச்சிட்டோம்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னா இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விடணும். இந்தியன் பைக் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முக்கியமாக இது வரும். அப்டேட் பண்ணலன்னா எங்களை கேட்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, வந்துட்டுருக்கு பைக்கில் போயிட்டுருக்கோம். சருன்னு போயிட்டுருக்குறோம். ரோட்டில் ஏறுவோம், காட்டில் ஏறுவோம். ஏன் வர சொல்லுங்க. அப்புறம் நம்ம வந்து பெட்ரோல் ஆஃபீஸ்லேயே போவோம். யார்கிட்ட கோ டு ஸ்டோரி எவல்யூஷன் கான்செப்ட் ஒரு நல்ல வீடியோ எடுத்து போயிடாதீங்க. இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்னடா கிளைமேக்ஸே ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம் என்னடா இது வண்டி இருக்குது இங்கே, இந்த கேடிஎம் பைக் மாதிரியே இருக்குது. ஆமாம் பாரு, கேடிஎம் பைக்கே தான். அதான் கேடிஎம் பைக் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க, இவன் வந்து பிளாக் இது அங்கே யாரோ போகிறாங்க. அந்த தம்பி போகிறான் பாரு, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். டேய் தம்பியே நில்றா தம்பி. அவங்க இல்லை கைஸ், அவங்க இல்லை, இன்னொருத்த வரும். டேய் தம்பியே, என்னண்ணே தெரியணுமா? இந்த பைக் என்னடா, இந்த பைக் வந்தது இதாக, இந்த பைக்கு இந்த யாரும் ஏறினதை பார்த்தியா? ஆமாண்ணே நான் பார்த்தேன். இது அவங்க இருக்காங்கல்ல அந்த ரேம்ப்பு, எனக்கு காமிக்கிறேன். அந்த ரேம்பில் வந்து அந்த யாரோ மாட்டி இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி இருடா, நடி ஏற்றிட்டு அப்படியே நான் கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு அந்த இடத்த மட்டும் காமிக்கிறியா? ஸோ ஓகேண்ணே, அப்போனா வந்து நான் உங்களை ஏற்றிட்டு கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இந்த ஏரியா டான்கிட்டே கேட்குற தர்றா டவுரத்தான். இவன் ஏறவே மாட்டேங்கிறாங்க. என்னடா ஏறவும் மாட்டேங்கிறான். ஓகே கேசி, நம்ம இவனை ஏற்றுறதுக்குள்ள என்ன அழுகுது. எப்பா ஏற்றி வச்சுடா. இதே எங்கடா இருக்குது? நான் இங்கே தானே இந்த ரேப்பு தான் இங்கே காமிக்கிறேன். நான் போனேன். இந்த ரேம் தானே, இந்த ரேம். ஆமாம், இந்த இடம் சொல்கிறியே, எங்கடா அவன்? அடப்பாவி, இங்கே உள்ளதாங்க இருக்கிறான். இங்கே பாருங்களேன், இருங்க காமிக்கிறேன். என்னடா அவன்? டேய், உன்னை ஃப்ராங்க்லின் கோச்சு விட்டுட்டு போயிருக்க தெரியும். ஆனால் அவன்கிட்ட காசு கம்மியாக தரான். அதனால நான் உன்னை வேறு இடத்துக்கு வச்சுக்க போகிறேன். என்னது, விற்க போறியா? டேய், நல்ல போய் ஃபோன் பேசுவோம் அப்படியே, அப்போ தான் இது பண்ண முடியும். ஹலோ, நான் நாயருக்குனுக்கு பிறந்தவன் குட்டி மசன் பேசுகிறேன். நீங்கள் யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அவுட்டு. நீ என்ன டே சிஞ்சனு, இந்த நாய் சேகரன் டேஞ்சர்ஸாக இருக்கான்டா. நம்மக்கிட்டே காசு கேட்டு இது பண்ணுவான்டா. நம்மக்கிட்டே ஒத்த பைசா இல்லை. சரியா ஓடி வந்துரு. நம்மக்கிட்ட வண்டி இருக்குது. நம்ம வண்டி இது பண்ணி நம்ம போயிடுவோம். மெக்லாரன் கார் இருக்குது, வேகமாக போகிற காரு. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரியே தோணுதுடா ஃபீலிங்கு சிஞ்சானு. டேய், நீ நல்ல விட நான் காப்பாற்றினடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அப்பாடா ஏறிட்டாங்க கைஸ். எப்படி நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம ஜெயிப்போம்னு தெரியல. ஓகே, இந்த வெற்றி நம்மளுக்கு வரணுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு போய் வீட்டுக்கிட்ட போய் நம்ம இது பண்ணிடுவோம்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவில் ட்விஸ்ட் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். கடைசி எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா வீடியோ எண்டுக்கிட்ட வந்துட்டோம். கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் தப்பிச்சிட்டான். இப்போ வந்து படம் முடிஞ்சிருச்சு. அந்த வில்லன் தோத்துட்டான். இப்போ வந்து என்ன படம் இப்போ தான் முடியுதா? ஆமாம், இப்போ வந்து இது பார்ட் டூ கண்டிப்பாக வரும் இந்த வீடியோக்கு. அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு 50 லைக் வந்துருச்சுன்னா அடுத்த வீடியோ பாட்டுக்கு சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் எப்போ இல்லை 100 லைக், அது நீங்கள் உங்கள் இஷ்டம் கைஸ். ஓகே, வீட்டுக்கு வந்துச்சு. எங்கூட சின்சானு சின்சானே வந்துட்டான். சூப்பர். நம்ம அடுத்த தேவா வயசு மாதிரி வரும். சரிடா, சரி நம்ம போய் தூங்கிடலாம். ஏன்னா இந்த நாய் இறக்க வர ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கிறான். இடத்துல தப்பிக்க வேண்டியதாண்டா. தப்பிச்சிருக்கலாம் தான். நம்ம யாருன்னு தெரியும். நம்ம ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்துருக்குறோம். அப்பாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நிறைய பிடிச்சிட்டு வந்திருக்கு. எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கு. ஓகே, டேய் எங்கே யாரையோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. இங்கே சின்சான்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்கே போனான்? வாட்ச் யாராச்சும் இருக்கீங்களா? ஐயோ, இவன் வேறு பாஸ் வர திட்டுவாரே. அதுக்கு அவங்ககிட்டயே வச்சுருக்கலானே, ஃப்ராங்க்லின்கிட்டயே நம்ம கொடுத்துருக்கலாம். ஐயோ இப்போ என்ன போதுனே தெரியலையே. சரி விடுங்க, வண்டி ஏறி போவோம். ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. தொண்டை எதுவும் பேச முடியல கைஸ். என்னடா இது?
வண்டியில் ஏறி நம்ம போயிடுவோம். வாசியில் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஐயோ மாட்டேன். அந்த வயசு நம்மக்கிட்ட நம்மளை விட்டு நான் வேறு ஏதாவது அடியால் எடுக்க போகிறோம்னாக்கா பார்க்கலாம் என்னதான் இருக்கும். அங்கே இருக்கிற வயசு அங்கே இங்கே இருக்கு. போடா டேய், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா சின்ன விட்டுட்டு எப்படி விட்டுருப்பேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அவனை வச்சு நான் காசு மாட்டேங்கன்னு நினச்சேன். டேய்யோ கண்டுபிடிச்சோ போலையோ. எப்படா உனக்கு தெரியுதுடே? எனக்கு எப்படா தெரியுது எல்லாமே? என்ன உன்னை எனக்கு நான் அப்பன்டா அந்த மாதிரி ஆள்றேன் நான். உன்னோட வயசு அதிகம்டா எனக்கு. அது கூட தெரியல. ஐயோ இவன் யார்? இங்கே பாரு, நான் உன்ன மாதிரி இன்னொரு ஆளுக்கு ரேட் பண்ணியிருக்கேன். இவன் தான்டா. யார் தெரியுனா பேர் சொல்ல மாட்டேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். வணக்கம் கைஸ், பாய் பாய் பாய்.